கடைசி பாடம். ஏரோல் பயாலஜி சிலபஸ்லேயே கடைசி பாடம் அப்ளைட் பயாலஜின்னு சொல்லக்கூடியது ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிளாஸ்ல முடிக்கிற மாதிரி ஒரு பாடம் ஒன்று தான் சரி. அப்ளைட் பயாலஜின்னு சொல்றது சின்னொரு பாடம், லேசா விலங்கியலுமான ஒரு பாடம். ஆனா அதுலயுமே வந்து குழப்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனா அதையும் வந்து எங்களுக்கு நாங்க சரியா தெளிவா சொல்லி தந்துட்டோம்னு சொன்னா உங்களுக்கு அப்ளைட்ல மனசுக்கு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே இல்லை சரியா. சிம்பிள் விஷயங்கள் தான் இருக்குது, பார்த்துடலாம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 5 தலைப்புகள் தான் இருக்குது சரியா. 5 தலைப்புகள், ஒரே ஒரு டியூட். நான் உங்களுக்கு இப்ப தந்திக்கிற டியூட், அப்ளைடுக்கு தந்திக்கிற டியூட் அவ்வளவுதான் முழு சிலபஸுமே. மற்றது இப்ப நாங்க அந்த அப்ளைடு நாங்க சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா ரைட்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த நீர் வளர்ப்புன்னு சொல்லி தலைப்பு ஒன்று இருக்குது. அது வந்து இலைய வளர்ப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதே மாதிரி நாற்று மேடை பராமரிப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அறுவடைக்கு பிந்தி இழப்புகள்னு சொல்லி ஒரு தலைப்பு. அதோட இந்த டெங்கு நோய், அதே மாதிரி இந்த யானைக்கால் நோய், இந்த மாதிரி சொல்லி 2 தலைப்புகள் இருக்குது. நானோ டெக்னாலஜி, கடைசியா நானோ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது, நானோ தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடியது அதோட முடிஞ்சு சரியா. இப்ப நான் சொல்லக்கொள்ளே உங்களுக்கு பாருங்க ஒரு 4-5 தலைப்புகள் தான் இருக்குது, அதோட முடிச்சு. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னா முதலாவது தலைப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க பிள்ளைகள், அப்ப அப்ளைட் பயாலஜின்னு சொல்றது உங்களுக்கு மேக்சிமம் சரியா கேள்வி வந்தாலும் 100க்கு 4 முதல் 5 மார்க்ஸ் கேள்வி வர ஒரு பகுதி ஒன்று தானே. அப்படியுமே வந்து வாரை குறவு சரியா, கேள்வி நல்லாவே குறவு. அப்படித்தான் நாங்க வளமையா நாங்க இந்த அப்ளைட் பயாலஜிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறல்ல. ஆனா இப்ப ரீசன்ட் 2 வருஷமா நாங்க சொல்றோம் 2024-25 வந்து அப்ளைட்ல வந்து கேள்விகள் கொஞ்சம் வந்திக்குது ரைட்டா. அப்ப அப்ளைட்ல நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஏ கூட வந்திக்குது. இப்போ எஸ்ஏ வந்திக்குது, நல்ல நல்ல டீட்டெயிலான எஸ்ஏ எழுதுறதுக்கு மாதிரி வந்திக்குது அப்ளைட்ல. அதனால அதை நாங்க மிஸ் பண்ணிட்டு போவேல. ஆனா அதை நாங்க படிச்சு ஒதுக்கி வச்சுட்டோம்னு சொன்னா எங்களுக்கு நிம்மதி இப்ப மற்ற விஷயங்களை செய்யறதுக்கு சரி. அதனாலதான் நாங்க 8-9க்கு முதல்ல 10 முடிச்சுட்டுருவேன் ரைட். அப்ப வாங்க பிள்ளை, முதலாவது அப்ளைட் பயாலஜில முதலாவது தலைப்பு நீர் வளர்ப்புன்னு சொல்லக்கூடியது. நீர் வளர்ப்பு சரியா, நாங்க சொல்லுவோம் இங்கிலீஷால அக்வா கல்ச்சர் சொல்லி சொல்லுவோம் நாங்க, அக்வா கல்ச்சர் சரியா. ரைட், இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி குயிக்கா பார்த்துட்டு போமே. மிச்சம் விளங்கப்படுத்துறது, மிச்சம் அந்த டீட்டெயிலா இன்ட்ரடக்ஷன் எதுவுமே இல்லை, சும்மா விளங்கப்படுத்தி போறது தான். நீங்க வாசிச்சாலே உங்களுக்கு விளங்கும். சில விஷயங்களை வந்து உங்களுக்கே வாசிச்சு விளங்கி கொள்ளையிலுமான மாதிரி இருக்கும். ஆனா வந்து உண்மையிலே அந்த வாசிச்சு விளங்கி கொண்டது போதாது மாதிரி சரியா. அதை பாஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணிருக்கணும், மாடல் பேப்பர் அனலைஸ் பண்ணிக்கணும், புக்களை வாசிச்சுக்கணும், அதுல என்ன சொல்ல வராங்கன்றது நுணுக்கமா விளங்கிக்கணும். இப்படி விஷயங்கள் இருக்கிற அப்ப இன்னொரு வழிகாட்டல் ஒன்று புஷ் ஒன்று தேவைப்படும். விளங்கும், வாசிக்க விளங்கும். ஆனா அது இன்னொரு வழிகாட்டலோட போடணும்னு சொன்னா நல்லாவே விளங்கிடும். அதான் இப்ப அப்ளைடுக்கு தேவைப்படுது. அதனால மிச்சம் டைம் வேஸ்ட் பண்ண தேவை. முதலாவது அக்வா கல்ச்சர், அதாவது நீர் வளர்ப்புன்னு சொல்லி சொல்லுவோம் நாங்க. உங்களுக்கு தெரியும் அக்வான்னு சொன்னா என்ன தெரியுமா பிள்ளை? அக்வான்னு சொன்னா வாட்டர்னு சொல்லி அர்த்தம் சரியா. கல்ச்சர்னு சொன்னா 2 மீனிங் இருக்கிற இங்கிலீஷ்ல சரியா. கல்ச்சர்னு சொன்னா அந்த கலாச்சாரம்ன்றதுக்கும் கல்ச்சர்னு தான் சொல்ற, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கல்ச்சரல் வேல்யூஸ் எல்லாம் சொல்லுவோம் நாங்க, கலாச்சார பெருமதிகள் எல்லாம். அந்த என்ன சொல்ற, எங்கட கலாச்சாரம், நாங்க வாழக்கூடிய எங்கட நாட்டு கலாச்சாரம், இலங்கை மக்களோட கலாச்சாரம், இந்திய மக்களோட கலாச்சாரம்னு சொல்லி சொல்லுவோமே, அந்த மீனிங்லயும் கல்ச்சர்னு சொல்லி வரும். இன்னொன்று கல்ச்சர்னு சொன்னா என்ன அர்த்தம்னா வளர்ப்புன்னு சொல்லி அர்த்தம் சரி. அக்வாண்டா நீர், கல்ச்சர்னு சொன்னா வளர்ப்பு. அக்வா கல்ச்சர்னு சொல்லி சொல்றது வந்து நீர் வளர்ப்பு. அது என்ன தெரியுமா மீனிங்? இதான் அர்த்தம். அக்வா கல்ச்சருக்கான வரையறுக்கணும் இதான். பாருங்க, முதலாவது மீன்கள், 2வது மொலஸ்காக்கள் சரியா, 3வது கிரஸ்டேஷியன்கள், அதோட நீர் தாவரங்கள். இப்படியான நீர்வாழ் இனங்களை நாங்க வளர்ப்பு செய்தலுக்கு தான் நாங்க சொல்ற சரியா, வளர்ப்பு செய்தலுக்கு தான் நாங்க சொல்ற நீர் வளர்ப்புன்னு சொல்லி. நீர்ல வாழக்கூடிய இனங்கள் நாங்க வளர்க்கிறது. நீர் வளர்ப்புன்னா நீரை வளர்க்கறல்ல, நீர்ல வாழக்கூடிய இனங்களை வளர்க்கிறது. அந்த இனங்கள் மீன்களா இருக்கலாம் அல்லது மொலஸ்காக்களா இருக்கலாம். இப்ப மொலஸ்காக்கள் சொன்ன இந்த கணவாய், ஒக்டோபஸ், இப்படி எல்லாம் நீர்ல வாழக்கூடிய சரியா, அதுகளை வளர்ப்பு செய்தா இருக்கலாம். அல்லது கிரஸ்டேஷன் சொல்லக்கூடிய நண்டு, வண்டு இதெல்லாம் வருது கேட்டா, இறால், அதுகளை வளர்க்கிறது. அதே மாதிரி நீர்வாழ் தாவரங்கள் சரியா.
இது எல்லாத்தையும் இந்த மாதிரியான நீர்ல வாழக்கூடிய, அது கடல் நீர்ல வாழக்கூடியதா இருக்கலாம், நன்னீர்ல வாழக்கூடியதா இருக்கலாம், ஏதோ நீர்ல வாழக்கூடிய அங்கிகளை நாங்க வளர்ப்பு செய்யறோம்னு சொன்னா அதைத்தான் நாங்க சொல்றோம் நீர் வளர்ப்புன்னு சொல்லி. சரி, இது இந்த வரைவிலக்கணத்தை கொடுக்கிறது. அதாவது மீன்கள், மொலஸ்காக்கள், கிரஸ்டேஷியன்கள், நீர் தாவரங்கள். அதாவது இப்ப உங்கள்கிட்ட கேட்பான், நீர் வளர்ப்புக்கு உட்படுத்தக்கூடிய அங்கி கூட்டங்களை தருக என்று சொல்லி சொன்னா, மீன்கள், மொலஸ்காக்கள், கிரஸ்டேஷியன்கள், நீர் தாவரங்கள். நீர் வளர்ப்பிற்கு உட்படுத்தக்கூடிய அங்கிகள்னு கேட்டான். நீர் வளர்ப்பிற்கு உட்படுத்தக்கூடிய அங்கிகள்னு கேட்டு இந்த நாளையும் கொடுக்கலாம், உங்களுக்கு கவலை இல்லாம கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இப்படி கேட்டா இந்த வரைவிலக்கணம், அதாவது இப்ப நீர் வளர்ப்புன்றதுக்கான வரைவிலக்கணம் வந்து மீன்கள், மொலஸ்காக்கள், கிரஸ்டேஷன்கள், நீர் தாவரங்கள் போன்றவற்றை வளர்ப்பு செய்தல் தானே. இந்த வரைவிலக்கணத்தை முன் வச்சு ஒரு கூட்டு தாபனம் பண்ணிக்கிறேன். அவங்களை சொல்ற FAOன்னு சொல்லி, சரியா? அதுல விரிவாக்கம் என்னன்னு சொன்னா, வேர்ல்ட் ஃபுட் அண்ட், சரியா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இவங்க தான் இந்த வரைவிலக்கணத்தை கொண்டு வரோம். அதாவது நீர் வளர்ப்புண்டா என்னன்றதுக்கான வரைவிலக்கணம் கொண்டு வரப்பட்டது இந்த ஆர்கனைசேஷனால, இந்த நிறுவனத்தால தான். அப்ப நாங்க தமிழால சொல்லுவோம் வந்து உணவு மற்றும், இந்த கூட்டுத்தாபனத்தின் பேர் என்ன, உணவு மற்றும், சரியா, உணவு மற்றும் விவசாய திணைக்களம் அல்லது விவசாய நிறுவனம். உலக உணவு மற்றும் விவசாய நிறுவனம், சரியா, ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உலக போட்டுக்கொள்ளும். உலக உணவு மற்றும், இப்போ இங்கிலீஷால் நாங்கள் சொல்றோம் வேர்ல்டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்றோம். நாங்கள் தமிழால மாற்ற போகல உலக உணவு மற்றும் விவசாய நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. இதுதான் வந்து இந்த நீர் வளர்ப்புண்டா என்னன்றதுக்கான டெபினிஷனை கொண்டு வந்தார்கள். இவங்க தான் சொன்ன நீர் வளர்ப்புல வந்து வெறுமனே மீன்கள் மட்டுமல்ல உள்ளடக்கப்படும். மீன்கள், மொலஸ்காக்கள், கிரஸ்டேஷன்கள் போனால் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன். கிரஸ்டேஷன்கள்ன்றது வந்து இந்த ஆத்திரப்போடால வரக்கூடிய ஒரு வகுப்புண்ட, சரியா? ஆத்திரப்போடால போல நாங்க வகுப்புகள் பிரிக்கிறோம். உண்மையிலே ஆத்திரப்போடான்றது ஒரு கணம் தானே. அந்த கணத்துல பல வகுப்புகள் இருக்கிறேன். இன்செக்டா, அரக்னிடா. இப்ப இன்செக்டான்றது வந்து பூச்சிகள் எல்லாம் வருது, சரியா? பூச்சிகள் இந்த நுளம்பு, ஈ, கொசு, இந்த மாதிரியான பூச்சிகள் எல்லாம் வருது. அதே மாதிரி அரக்னிடா கீழே இந்த உண்ணி, சிற்றுண்ணி, சிலந்திகள் அதெல்லாம் வர அதுல. அதே மாதிரி தான் கிரஸ்டேஷியால தான் இந்த நண்டு, வண்டு, இறால் இந்த மாதிரி எல்லாம் வரும். வாங்கிட்டா? அப்ப ஆத்திரப்போடாட ஒரு வகுப்பு தான் கிரஸ்டேஷியன்கள். அது கிரஸ்டேஷியன்கள் வந்து நீர்ல வாழக்கூடிய ஒரு ஆத்திரப்போடா கூட்டம் உண்டு. ஆகவே கிரஸ்டேஷியன்களை வளர்க்கிறதா இருக்கட்டும், அதே நேரம் நீர் தாவரங்களை வளர்க்கிறதா இருக்கட்டும், ரைட்டா? அப்ப நீர் வளர்ப்புல இந்த 4 விஷயங்களும் உள்ளடக்கப்படுத. அப்ப வெறுமனே மீன்களை வளர்க்கறது மட்டுமல்ல, மீன் வளர்ப்புன்றது மட்டுமல்ல நீர் வளர்ப்பு, இந்த 4 விஷயங்களை வளர்க்கறதா நீர் வளர்ப்புன்னு சொல்லி அக்வாகல்ச்சர்னு சொல்லி வேர்ல்டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்துது. சரிதானே? இப்ப எல்லாமே நான் அந்த எக்ஸாம் பேஸ்டா தான் கொஞ்சம் கொஞ்சமா சமரி தந்து கொண்டு வரேன். ரைட், அடுத்து என்னன்னா, ஏன் நாங்க நீர் வளர்ப்பு செய்யணும்? சரியா? நீர் வளர்ப்பு செய்ய ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன? சரியா? நான் அதுக்கு ஒரு சமரியோடு தாரேன். இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் சனத்தொகை கூடிக்கொண்டு வருது. சரி, இன்றைக்கு உலகத்துல சனத்தொகைன்றது வந்து அதிகரித்த வண்ணமாக வந்து கொண்டிருக்குது. சரியா? சனத்தொகை அதிகரிக்கின்ற நேரத்துல உணவுக்கான தேவையும் கூட, உணவு தேவை கூட, சரியா? அது சேதன பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கு, விட்டமின்களுக்கு, போசனைன்னு சொல்லி எல்லா தேவையும், இப்ப போசனை தேவை, விட்டமின் தேவை, சேதன பதார்த்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை எல்லாம் கூடிடுச்சு. இப்ப சனத்தொகை கூட போக்கல அந்த இப்ப ஒரு மனித குடித்தொகைக்கு தேவையான உணவு பெருமானம்ன்றது கூடிட்டு. அப்ப இப்ப என்ன செய்யணும்? இப்ப நாங்க நீர்வாழ் இனங்களை சாப்பிடுறோம்னு சொன்னா, நீர்ல வாழக்கூடிய இனங்களை சாப்பிடுறோம்னு சொன்னா, இப்ப உணவு தேவை கூடினோடனே நாங்க நீர்வாழ் இனங்களை அதிக அளவு கைப்பற்ற வேண்டி வந்துடும் இல்லையா? இப்ப நாங்க மீனைத்தான் நாங்க சாப்பிட்டுன்னு, நாங்க மீன் சாப்பிட்டு வாழ்ற சமூகம் எப்பவுமே. இப்ப எங்களுக்கு சாப்பாடு தேவை கூடிடுச்சு, இப்ப எங்களுக்கு சனத்தொகை கூடிடுச்சு, ரைட்டா? அப்ப இப்ப எங்களுக்கு தேவைப்படுற மீனினங்களும் கூடும் இல்லையா? இப்ப எங்களுக்கு நாங்க சாப்பிட வேண்டிய மீனினங்களும் கூட போகுது. அப்ப என்ன செய்யணும்? இப்ப உணவு தேவை கூட போக்கல நாங்க வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய, கேட்டா, இயற்கையில் உள்ள மீனினங்களை வந்து, சரியா, மீனினங்களா இருக்கட்டும் அல்லது நீர்வாழ் இனங்களா இருக்கட்டும், மீன் சொல்லி சும்மா பொதுவாக மீன் சொல்றேன். ஆனா நீர்வாழ் இனங்கள் எதுவுமே நாங்க சாப்பிடக்கூடிய எந்த ஒரு நீர்வாழ் இருந்தாலும் சரி, அதுகளை கைப்பற்ற வேண்டிய தேவை அதிகரிச்சு கொண்டு போகும். உணவு தேவை கூட கொள்ள
அந்த மீனை பிடிக்கிறதுக்கான தேவையும் குடிக்கொண்டு போகும். அப்படித்தானே? சனத்தொகை கூட கூட சாப்பாடு தேவை கூடும். சாப்பாட்டுக்காக வேண்டி மீன்களை பிடிக்கிறதும் அதிக அளவு மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பிடிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா இயற்கையில் அந்த மீனினங்கள் இல்லாம போலாமே. அந்த மீனினங்களோட குடித்தொகை இயற்கையில இல்லாம போகலாம். இயற்கையில் அந்த மீனினங்கள் குறைஞ்சு போகலாம். அப்படித்தானே? நடக்கலாம் தானே? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப சனத்தாக கூடுற நேரம் எங்களுக்கு தேவை கூடும். தேவை கூட போக்கள் நாங்க என்ன செய்வோம்? அதிக அளவு நீர்வாழினங்களை பிடிக்க ஆரம்பிப்போம். அப்ப இயற்கையில் அந்த மீனினங்கள்லாம் மறைய ஆரம்பிச்சிடும். அப்ப இயற்கையில் உள்ள மீனினங்களை பிடிக்கத்தான் வேணும். இப்ப நான் கடல்ல இன்றைக்கு வரைக்கும் கடல்ல மீன் பிடிக்கிறாங்க தானே. ஆனா அந்த கடல்ல மீன் பிடிக்கிறத எங்களுக்கு ஒரு அளவுக்கு மேல பிடிக்கலாம். பிடிச்சிட்டேன்னு சொன்னா என்ன நடந்துடும்? அந்த கடல் வாழ் இனங்கள் எல்லாம் மறைஞ்சிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடுத்தொகைகள் அப்படியே எங்களை உலகத்தை விட்டு அழிஞ்சு 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 போய்த்திரும். நாங்க சாப்பிட்டுறதாலேயே அழிஞ்சு போய்த்திரும். சரி, அந்த நோய் இறை கவ்விகள் மூலமாக அதுக்கு சாப்பாடு இல்லாம இல்ல. நாங்க அதை பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்டதுனாலே என்ன செஞ்சிரும்னா இயற்கையில அந்த இனங்கள் இல்லாம போயிட்டு. சரியா? அப்ப என்ன சொல்யூஷன்? செயற்கையாக அதாவது நீர்வாழ் இனங்களை இயற்கையாக இருக்கிறத விட்டு போட்டு நாங்க செயற்கையாகவும் வளர்ப்பு செய்யணும். அப்ப என்ன செய்யலாம்? எங்களுக்கு செயற்கையாக வளர்ப்பு செய்யறதுல ஒரு போஷனை எங்களுக்கு சாப்பாடுக்காக பயன்படுத்தலாம். அப்ப அந்த இயற்கையா இருக்கிற வாழக்கூடிய மீனினங்கள் மத்த நீர்வாழ் இனங்களை எங்களுக்கு பயன்படுத்துறத குறைச்சு கொள்ளும். இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த நீர்வாழ் இனங்களோட அந்த இனங்களை பாதுகாத்து, இனங்கள் அழிஞ்சு போகாம பாதுகாத்து எங்களுக்கு ஒரு சமநிலைக்கு ஒரு பேலன்ஸை கொண்டு வரலாம். இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த நீர்வாழ் இனங்கள் அதிக அளவு பயன்படுத்துறதை விட்டும் தடுத்துக் கொள்ளும் எங்களுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்க செயற்கையில் உற்பத்தி செஞ்சோம்னு சொன்னோம். செயற்கையில மனித தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி நாங்க போதிய அளவு மீனினங்களை உற்பத்தி செஞ்சோம் வைங்களே. அப்போ ஒரு சொல்யூஷன் என்னன்னு சொன்னா, சொல்யூஷன் சொல்லி போட்டு சொல்றேன். சொல்யூஷன் செயற்கையாக உற்பத்தி செய்யறது. சரியா? அப்ப செயற்கையாக எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், நாங்க அதிக அளவு இப்போ உதாரணமா இறால். இன்றைக்கு இறால் வளர்ப்புன்றது கடல்ல போய் பிடிக்கிறது. இன்றைக்கு இறால் வளர்ப்பு ஷ்ரிம்ப் கல்ச்சர்னு சொல்லுவோம் நாங்க. அந்த இறால் வளர்ப்புன்றது இன்றைக்கு சும்மா இன்றைக்கு பரவலா நடைபெறக்கூடிய, இலங்கையில பரவலா கரையோர பிரதேசங்கள் நடைபெறக்கூடிய விஷயம் தான். என்னடா சின்ன சின்ன பொண்டு வச்சு, சரியா, சின்ன சின்ன பொண்டை வச்சு அந்த பொண்டுல வளர்க்குறாங்க இன்றைக்கு இறால். அப்ப அந்த கடல்ல போய் பிடிக்கணும்னு அவசியம் உண்டு இல்லைன்னா கடல்ல அந்த இயற்கை சூழல்ல அதுக்குன்னு சொல்லி ஒரு வேகத்துல இனப்பெருக்கம் செய்யும். சரியா? மிச்சம் வேகமா பெருகும், அது மிச்சம் ஸ்லோவும் இல்லை, கணக்கான ஒரு ஸ்பீட்ல தான் பெருகி கொண்டு இருக்கும். அப்ப மனித தேவையை பொறுத்து நாங்க அதிக அளவு அந்த இறால்களை பிடிச்சிட்டோம்னு சொன்னா காலப்போக்கில் இறால் என்று சொல்ற அந்த இனமே இல்லாம போயிட்டு. நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா மனித தேவையை பொறுத்து அதே மாதிரி பெரிய டிமாண்ட் உண்டிக்கிறது தானே இறாலுக்கு. அப்ப அது என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் செயற்கையில கொண்டு சின்ன சின்ன பொண்டுகள்ல வளர்க்குறாங்க. சின்ன சின்ன அந்த தொட்டிகளை வச்சு வளர்க்குறாங்க. அப்ப அந்த தொட்டிகள்ல இறால் நல்லா வளர்றதுக்கு தேவையான விட்டமின்ஸ், அதுக்கு தேவையான போஷணை பதார்த்தங்கள், அது வேகமா குட்டி போடுறதுக்கான டெக்னாலஜிஸ், சரி, அந்த குட்டிகளை பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லி தொழில்நுட்பம் எல்லாம் வச்சு இப்ப சாதாரணமான ஒரு இயற்கை சூழல்ல பெருகிறத விட வேகமா பெருகி எடுத்து கடைகளில் கொண்டு போடுறாங்க. அப்படி செயற்கையா அப்படின்னா அந்த என்ன சொல்ற இறாலை லெப்ல ப்ரொடியூஸ் பண்றல, லெப்ல இறால் மாதிரி ஒன்றை செய்யறல்ல, நான் செயற்கையா செய்யறேன்னு நீங்க நினைக்கக்கூடாது. இந்த இப்ப மீன் மாமிசம் எல்லாம் இந்த செயற்கையா உற்பத்தி செய்யறேன்னு சொல்லி என்ன சொல்றேன், செயற்கையா லெப்ல மாமிசம் உற்பத்தி செய்யறது சொல்ல வரல. மீன் உண்மையிலே அது குஞ்சு பொறிச்சு வளர்க்கறது தான். அதை நாங்க என்ன செய்யறோம்னா அது தொட்டிகள்ல வளர்த்து கடல்ல இயற்கை சூழலை வளர்க்காம இயற்கை சூழல் மாதிரியான ஒரு சூழலை கொடுத்து அது இனப்பெருக்கு தேவையான அதுக்கு தேவையான விட்டமின்கள் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கு தேவையான வெப்பநிலை, பிஹெச் பெருமானம் எல்லாத்தையும் அது என்ன மாதிரி ஒரு சூழல் நல்லா வளருமோ அது எல்லாத்தையும் கொடுத்து வேகமாக பெருக்கி எடுத்து என்ன செய்யறோம், அந்த மனிதண்ட உணவு தேவையை நாங்க பூர்த்தி செய்யறோம். இல்லைங்களா? மனிதண்ட தேவையை பூர்த்தி செய்யறோம். இப்ப நாங்க இப்ப உதாரணம் சாப்பாடு விடுங்களே. இப்ப இன்னைக்கு மீன்கள்ன்றது சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல வளர்க்குறோம். நாங்க இந்த அலங்கார தேவைக்காக வளர்க்குறோம். அப்ப அலங்கார தேவைக்காக இயற்கையில் இருக்கிற மீன்கள் அதிக அளவு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா கொஞ்ச நாள்ல அந்த அலங்கார மீன்கள் எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, இயற்கையில் இருக்கிறது இருக்கட்டும், அந்த மீன்களை பிடிச்சிட்டு ஒரு அளவு மீன்களை பிடிச்சிட்டு செயற்கையா வேகமாக பெருக்கம் செஞ்சு நிறைய பேருக்கு நாங்க விக்கல் மாய்க்கிறோம். சரியா? அப்ப அதான் இயற்கையில் உள்ள இனங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்க செயற்கையாக வளர்க்க வேண்டி வந்துச்சு எங்களுக்கு. அதான் நீர் வளர்ப்போட பிரதான நோக்கம். ரைட்டா? ரைட். அப்ப நாங்க இதான் நீர் வளர்ப்போட பிரதான நோக்கம். சரி, கொஞ்சம் வாசிச்சு கொண்டு வருவோம்.
சரி புரியல பாருங்க. சரி, வாசிப்போமா. பாருங்க என்ன சொல்றேன்னு சொல்லி பாருங்க. முதலாவது இந்த வரைவிலக்கணத்தை பாருங்க. இதான் நீர் வளர்ப்புக்கான வரைவிலக்கணம். மீன்கள், மொலஸ்காக்கள், கிரஸ்டேஷியன்கள் மற்றும் கிரஸ்டேஷியாக்கள்னு சொல்ற. ஏன்னா நீங்க போட்டுக்கோங்க, கிரஸ்டேஷியாக்கள்ன்றது வந்து ஆத்திரபோடா கணத்துல வரக்கூடிய ஒரு வகுப்பு உண்டு. போடுங்க, ஆத்திரபோடா வின் ஒரு வகுப்பு. சரி, அதுல இந்த இறால், நண்டு, சரியா, சிங்கி இறால் அப்படி எல்லாம் இருக்குது. சிங்கி இறால் எல்லாம் அதெல்லாம் அதுலதான் வார. சரியா, இறால், நண்டு, சிங்கி இறால், கூனின்னு எல்லாம் சொல்லுவோம் நாங்க. அதெல்லாம் இதுலதான் வார. அடுத்தது நீர் தாவரங்கள். அப்ப ஹைலைட் பண்ணுங்க பொருளில் நீர் வளர்ப்பில் உள்ளக்கக்கூடிய அங்கி கூட்டங்கள்டா மீன்கள், மொலஸ்காக்கள், கிரஸ்டேஷியாக்கள், நீர் தாவரம் அலன்களாக நீர்வாழ் உயிர்களை வளர்ப்பு செய்வதற்கு நீர் வளர்ப்பு செய்வது நீர் வளர்ப்பு என உலக உணவு விவசாய கூட்டுத்தாவரம், வேர்ல்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், சரியா, FAO சொல்லி சொல்லுவோம் நாங்க. எழுதி போட்டுக்கோங்க. வரையறை செய்கிறது சொல்லப்போம். அப்ப நீர் வளர்ப்புக்கான வரைவிலக்கணம் உலக உணவு விவசாய கூட்டுத்தாபனத்தின் அடிப்படையில் என்னன்னு சொல்லி கேட்டா நீங்க இதை தான் கொடுக்கணும். மீன்கள், மொலஸ்காக்கள், கிரஸ்டேஷியாக்கள் மற்றும் நீர் தாவரங்கள் அடங்கலா நீர்வாழ் உயிரினங்களை வளர்ப்பு செய்தல் நீர் வளர்ப்பு எனப்படும் அப்படின்னு சொல்லி. ரைட், நீர் வளர்ப்பு முக்கியத்துவங்கள் பாருங்க. அதிகரித்து செல்லும் மனித குடித்தொகையை போஷிப்பதற்கு உண்ணத்தக்க நீர்வாழ் உயிர்களது பண்ணை செய்ய சிறந்த தீர்வாகும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமா. வளரும் சனத்தொகை அத்தியாவசியமான போசாக்கு பதார்த்தங்களது குறைபாடு காரணமாக நோய்படாமல் சுகநலத்துடன் காணப்படுவதற்கு உயர்ந்தளவு புரதம் கொண்ட ஆரோக்கியமான உணவு இன்றியமையாது. சனத்தொகை அதிகரிச்சு கொண்டு போகக்குள்ள இன்றைக்கு மக்கள் நோய்வாய்ப்படாமல் இருக்கணும்னு சொன்னா, நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொன்னா நல்ல புரதம் கொண்ட உணவு தேவையாம். அப்ப அந்த தேவையை நிவர்த்தி செய்யறதுக்காக வேண்டி பாருங்க, இயற்கையாக பிடிக்கப்படும் மீன்களும் கிரஸ்டேஷியன்களும் ஏனைய நீர்வாழ் இனங்களும் அதிகரித்து வரும் சனத்தொகையின் கேள்வியை பூர்த்தி செய்வதற்கு போதுமானவை அல்ல. போதா, இயற்கையில் இருக்கக்கூடிய மீன்கள், கிரஸ்டேஷன் எல்லாம் போதவா. இப்ப அதிகரித்த கேள்வினா டிமாண்ட் கேள்வியை ஈடு செய்யும் முகமாக வர்த்தக ரீதியிலான நீர்வாழ் உயிர்களது அறுவடையை அதிகரிக்கும் போது, அதாவது செயற்கையாக அறுவடை செய்யக்கூடிய நீர்வாழ் உயிர்கள் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற நேரம் மேற்படி இனங்கள் முழுவதுமாகவே இழக்கப்பட வேண்டி ஏற்படலாமா அப்படின்னு. இப்ப நாங்க சாரி கொஞ்சம் நான் வர்த்தக ரீதியிலான நீர்வாழ் உழுது அறுவடை அப்படின்றது வந்து செயற்கையாக அல்ல. என்னன்னா இப்ப என்ன சொல்ல வராண்டா, இப்ப இயற்கையாக மீன்களும் இருக்குது ஆனா போதா. அப்ப எங்களுக்கு இப்ப நாங்க வாங்கி விற்கிறதுக்காக வேண்டி, சரியா, பிடிச்சு விற்கிறதுக்காக வேண்டி வர்த்தக ரீதியிலான நீர்வாழ் உயிர்களது அறுவடைன்னு சொல்றது வந்து விற்கிறதுக்கு மார்க்கெட்ல கொண்டு போய் போடுறதுக்காக வேண்டி நாங்க அப்படி இயற்கையில் இருக்கக்கூடிய மீன்களை பிடிச்சிட்டோம்னு சொன்னா கொஞ்ச நாள் அந்த மீன்கள் முழுவதுமாக இல்லாம போகலாம். நான் சொன்ன மாதிரியே சொல்லிக்கிறானே. ரைட்டா, அதுக்காகத்தான் சொல்றேன் பாருங்க. மீன்கள் மற்றும் மீன் உற்பத்தி பொருட்களது அதிகரித்த கேள்வியை ஈடு செய்வதற்கு நீர் வளர்ப்பு இன்றியமையாதது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா. அத்துடன் இது இயற்கையான இனங்களை தொடர்ந்தும் மனிதருக்கான முக்கிய உணவு மூலங்களாக விட்டு வைக்கப்படுவதற்கும் காரணமாகும். அப்ப நாங்க செயற்கையாக மீன்களா இருக்கணும் அல்லது மீன் உற்பத்தி பொருட்களா இருக்கணும். மீன்கள் இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், இப்ப செமன் எல்லாம் வந்து மீன்ல இருந்து வாரோண்டு தானே, டிரெக்டா மீனை பிடிச்சு விற்கிறோம் நாங்க. இன்னொன்னு மீன்ல இருந்து வரக்கூடிய மீன் உற்பத்தி பொருட்கள் சொல்றோம் நாங்க.
சரியா? மீன்ல இருந்து நாங்க கிடைக்கக்கூடிய மீன் உற்பத்தி பொருட்கள்ன்றது வந்து உதாரணமா வந்து ம், மீன்கள்ல இருந்து நாங்க இப்ப ஒன்று செமன் உற்பத்தி செய்றோம். சரியா? அது மாதிரி மீன்கள் இருந்து நாங்க அந்த இது விலங்கு உணவுகள் உற்பத்தி செய்றோம். இப்ப அது என்னது பூனைகளுக்கு, நாய்களுக்கெல்லாம் உணவு உற்பத்தி செய்றோம். சரியா? அப்ப மீனிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள். அப்ப அதுக்கு பெரிய டிமாண்ட் உண்டு இருக்கிற. அத நாங்க செயற்கையாக உற்பத்தி செய்ற நேரத்துல, இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இனங்கள எங்களுக்கு தொடர்ந்தும் வச்சுக்கொள்ளலாம். அது உலகத்த விட்டு மறைஞ்சு போகாது. நாங்க செயற்கையா உற்பத்தி செய்யாம முழுக்க முழுக்க இயற்கையில இருக்கக்கூடிய இனங்கள மட்டும் நம்பி இருந்தோம்னு சொன்னா, நாங்க பிடிக்கிற பிடிக்கு மறுவா எடுக்கிறதுக்கு கொண்டு இல்லாம போய்த்திரும். எல்லா இனங்களும் இதா போய்த்திரும். சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப அதான் நடக்குது. நாங்க மீன்கள அதிக அளவு பிடிக்க ஆரம்பிச்சுட்டோம்னு சொன்னா, மறுவா மீன்கள் கொஞ்ச நாள்ல அப்படியே அட்ரஸே இல்லாம போய்த்திரும். அதான் சொல்ல வரேன் இன்னைக்கு. சரியா? சாராம்சம் அதுதான். ரைட். அடுத்தது வந்துட்டு இப்ப நாங்க பார்க்க போறோம். அடுத்த தலைப்பு வளர்ப்பிற்குகந்த இனங்களது பொதுவான இயல்புகள். அதாவது நாங்க நீர் வளர்ப்பு செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மீனினங்களோட பொதுவான இயல்புகள். சரி, இப்ப நாங்க வளர்க்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நாங்க ஒரு மீன் இனத்தை எடுத்து வளர்க்கணும்னு சொன்னா எல்லாத்தையும் வளர்க்க இயலப்படல எங்களுக்கு. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வந்து எங்களுக்கு இந்த மீன் வளர்ப்போம்னு சொல்லிட்டு பெரிய ஒரு திமிங்கலத்தை வளர்க்க இயலுமா? வீட்டுல கொண்டு வந்து. சரியா? எங்களுக்கு வளர்க்கலாம்.